ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் லாஜிக்னா என்ன, அது ஸ்பாட், கால் அண்ட் புட் இதெல்லாம் நம்ம வச்சு எப்படி இந்த ஆப்ஷன் லாஜிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் செலர் பேனிக். கால் செலர் எப்படி இருந்தால் மார்க்கெட் பேனிக் ஆவாங்க. இப்போ நேற்று மார்க்கெட் முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது அவங்க எந்த லெவல் மேலே பேனிக் ஆவாங்க, ஆப்போனண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கொஞ்சம் நீங்கள் இதுவாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பாட் இப்போ இங்கே இருக்குது, கால் இது புட், ஓகேங்களா. இப்போ கால்ஸில் பேனிக் ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஸ்பாட் ஓப்பன் அபோ எக்ஸ்ட் டே ஐ அபோ ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் ஓப்பன் அபோ எக்ஸ்ட் ஐ அபோ ட்ரேட் ஆகணும். இப்போ கால் செலர் பேனிக் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கால் செலர் பேனிக் ஸ்பாட் ஓப்பன் அபோ எக்ஸ்ட் ஐ அபோ ட்ரேட் ஆகிறாங்க, கால் செலரும் ஓப்பன் அபோ எக்ஸ்ட் ஐ அபோ ட்ரேட் ஆகிறாங்க. அப்போ புட் செலர் எங்கே ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஓப்பன் பிலோ எக்ஸ்ட் லோ பிலோ அவங்க ட்ரேட் ஆகணும். இப்படி இருந்தால் தான் கால்ஸ்லேருந்து ஃபுல்லாக அவங்க பேனிக் ஆகிட்டு அவங்க வெளியே எக்ஸிட் ஆவாங்க. இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே இந்த கால்ஸ்லேருந்து பேனிக் ஆக மாட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பாட் ஓப்பன் அப்போ போயிட்டாங்க, கால் ஓப்பன் அப்போ போயிட்டாங்க, புட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ வந்துட்டாங்க. இதில் என்ன உங்களுக்கு ஒரு மாறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பாட் ஓப்பன் அப்போ போனதுக்கு கால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்போ போயிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்பாட் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் அப்போ போயிருக்கும். கால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த ஐ உள்ளே இருக்கும், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேர் இந்த ஃபேக் பிரேக் அவுட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்பாட் மட்டும் என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா ஐயை பிரேக் அவுட் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஐ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புல் பேக் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சடனாக அங்கே அவங்களுக்கு ரிவர்சல் ஆகும். ஏன் ரிவர்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் மட்டும்தான் ஓப்பன் அப்போ எக்ஸ்ட் ஐ அப்போ போயிருக்குமே தவிர, கால் ஆப்ஷன் ஓப்பன் அப்போ எக்ஸ்ட் ஐ அப்போ போயிருக்காது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, மார்க்கெட் இங்கேருந்து இவன் திரும்பறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி அப்போ புட் ஆப்ஷன் ஓப்பன் இந்த ஓப்பன் லோ கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓப்பன் அபோவே மேலே செஷன் ஆகிட்டு நின்று இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனால் தான் என்ன ஆகும்னா, ஸ்பாட் சார்ட் மட்டும் ஓப்பன் அபோ போயிட்டு அவன் டக்குன்னு உள்ளே க்ளோஸ் வச்சிடும். நிறைய பேர் இங்கே எக்ஸலண்ட் ஆகும். நிறைய பேர் கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அப்போ கால்ஸ்லேருந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கே ரிவர்சல் ஆகும். இங்கேருந்து புட்டு நம்மளுக்கு ரிவர்சல் ஆவாங்க. இதுதான் ஆப்ஷனல் லாஜிக். இப்போ நம்ம காலுக்கு பார்த்துட்டோம். இப்போ புட் செலர் பேனிக் நம்ம பார்க்கலாம். இப்போ புட் செலர் பேனிக் பார்க்கலாம். புட் செலர் பேனிக் ஓப்பன் பிலோ எக்ஸ்டே லோ பிலோ ஸ்பாட் இருக்கணும். ஓப்பன் பிலோ எக்ஸ்டே லோ பிலோ கால் ஆப்ஷனும் இருக்கணும். ஓப்பன் அபோ எக்ஸ்டே ஹை அபோ இப்படி இருந்தால் மட்டும்தான் புட் செலர் பேனிக் ஆவாங்க, ஓகேங்களா. இதுதான் பேசிக்கான லாஜிக். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேசிக்கானதாக நம்மளுக்கு இருக்குமே. இது நீங்கள் ரொம்ப போட்டு நீங்கள் காம்ப்ளிகேட் ரொம்ப நீங்கள் பண்ணிக்க தேவையில்லை. இதில் ஒரு பேசிக்கான நாலேஜ் தான். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கால் செல்லர் பேனிக் பார்த்துருக்கோம், புட் செல்லர் பேனிக் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் செல்லர் ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க போகிறோம். இப்போ கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கலாம். கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங்க்கு நம்மளுக்கு ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அபோ எக்ஸ்டே லோ அபோ இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் ஓப்பன் அபோ எக்ஸ்டே லோ அபோ இருக்கணும். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ எக்ஸ்டே ஹை பிலோ அப்படின்னு இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கால் செல்லர் ஒரு 140 ரூபா ப்ரீமியமை அவன் சேல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் 140 ரூபா ப்ரீமியம் சேல் பண்ணிவிட்டு நேற்றே பார்த்தீங்கன்னா லோ வந்திருப்பாங்களே, லோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. லோ ஒரு 20 ரூபா இருக்குது. அவன் 20 ரூபாயிலேருந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அவன் ஓப்பன் அபோ எக்ஸ்ட் லோ அபோ ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா, அந்த செல்லர் என்ன ஆவாங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல்லரோட வேலை என்னென்னா, மார்க்கெட்டை ஏற்ற வேண்டியது. அப்படி ஏற்றுறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆப்ஷன் பையர் இங்கே பை பண்ண ஸ்டார்ட் ஆகலாம். செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ நம்ம புட் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கலாம்.
புட்ஸிலோட ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஸ்பாட் வந்து ஓப்பன் பிலோ எக்ஸ்டே வந்து ஹை பிலோ இருக்கணும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் ஓப்பன் பிலோ எக்ஸ்டே ஹை பிலோ இருக்கணும். புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் அபோ எக்ஸ்டே லோ அபோ இருந்தாலே புட் ஆப்ஷன் செல்லர் வந்து நேற்று வந்து சேல் பண்ணியிருப்பாங்களே அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ண அதிகமான வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ கால் ஆப்ஷனை சேல் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கால் பையராக நம்ம வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்கலாக மட்டும்தான் நம்ம இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு லாஜிக் தான். இதை வந்து விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ தான் நம்ம வந்து வீடியோ போடுறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட சொல்லி கொஞ்சம் புரிய உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நானும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக சப்ளை டிமாண்டை நம்ம எப்படி வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாம். எதில் நம்மளுக்கு வந்து லாஜிக்காக இருக்கோ அந்த லாஜிக் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துப்போம். மற்ற எதுவுமே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் வந்து சப்ளை டிமாண்டே வந்து நேற்று வந்து சேல் பண்ணிக்காங்க இன்றைக்கும் சேல் பண்ணுவாங்க. அதே இடம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பை எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி யோசிக்கலாம், எந்த மாதிரி வந்து யோசிச்சு இருந்தால் இந்த டேட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாஜிக்காக நம்ம திங்க் பண்ண பார்க்கணும். நம்ம கரெக்டாக நம்ம லெவல்ஸ் வந்து சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். அந்த லெவல்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆக போதா அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம லாஜிக்கில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து கரெக்டு தானா, இந்த லாஜிக் கரெக்டாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அங்கே ட்ரேட் எடுக்க முடியும். நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஐ வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிச்சு, புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம் உள்ள அதோட வேல்யூலாம் எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகுறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா வீக்காக இருக்காங்களா, இவங்க பேனிக்காக வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ண நம்மளுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஸ்பாட்டில் மட்டுமே வந்து ஒரு லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா என்ட்ரி அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அது இதே இடத்துல உங்களுக்கு நீங்கள் கால் ஆப்ஷனை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் எடுக்கிற என்ட்ரி வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஸ்பாட் மட்டும் பிரேக் ஆகிருக்கும், கால் வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கும். ஓகேங்களா? அப்படியே இருக்கும்போது மார்க்கெட் எப்படி வேணாலும் இங்கே வந்து திரும்பலாம். அப்படி திரும்பும் போது உங்களுக்கு புட் ஆப்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம பார்க்குறது நம்ம லாஜிக்கில் திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் தான். நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு பிரேக் அவுட் ஆகுது நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்படி சக்ஸஸ் பண்ணாலுமே வந்து ஒரு 10% நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 40-50% வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே ரொம்ப அதிகம் தான். நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட வந்து அந்த வின்னிங் ரேஷியோ வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 80% மேலே தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ண நம்ம நினைக்க மாட்டோம். நம்மளுக்குன்னு வந்து ஒரு செட்டப் இருக்கும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டெய்லியும் வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே க்ளோஸ் வச்சுட்டான், இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்படி என்ட்ரியால் தப்பு. எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகமான ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி தான். இதுவே நீங்கள் இங்கே வாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து யோசிச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசிக்கணும். நிறைய பேர்னா கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கானோ அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சுப்போம், ஏன் நம்ம அந்த என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கும் போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு ப்ரீமியம் தான். நீங்கள் இங்கே வாங்குறது பெட்டராக இருக்குமா, இல்லைனா நீங்கள் இந்த லோவில் வாங்குறது பெட்டராக இருக்குமா? இதுவே நீங்கள் லோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா இதான் உங்களுக்கு மார்க்கெட் இப்போ இந்த ஐலேருந்து வந்துட்டு இப்போ இங்கே திரும்ப போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது லோவாக இது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு லோ கரெக்டு தானா, இதுக்கு மேலே கீழே போவாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கணும். ஓகேங்களா? நம்ம தான் லாஜிக்காக திங்க் பண்ணணும். அப்போது வந்து இவன் இங்கே இருந்தால் அப்போ புட் ஆப்ஷன் அப்போ எந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் தான் நம்ம வந்து யோசிக்கணும். புட் ஆப்ஷன் அப்போ எங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகும், இவன் ஃபால் ஆகிற இடத்துக்கு இவனுக்கும் இதுதான் அந்த ஐ பாயிண்ட் தான் வந்து சேல் பண்ணதுக்கு கரெக்டான இடமா. அப்போ இங்கே சேல் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம இங்கே நம்ம பை பண்ணலாமா, இல்லைனா இன்னும் லோ வருவாங்களா, இங்கேருந்து இன்னும் லோ வந்துட்டு இங்கேருந்து இப்படி ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் லாஜிக்கல் நம்ம தான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் யோசித்தாலே போதும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்குறோமோ இல்லையோ நம்ம வந்து லாஸ் பார்க்க மாட்டோம். இதை ஃபஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் நம்மளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 20 நாள் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா அந்த 20 நாள் நம்ம மொத்தம் 20 நாளுமே நம்ம வந்து ட்ரேட் நம்மளுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க.
நம்மளுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக அந்த செட்டப்புக்காக நம்ம வெயிட் பண்ணணும். செட்டப் வரும்போது நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தாலே போதும். அப்படியா இருக்கும்போது நீங்கள் உங்களோட செட்டப்பை நீங்கள் அகைன் நீங்கள் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருக்க முடியுமே. நீங்கள் டெய்லியும் நீங்கள் ட்ரேட் பண்ண நினச்சாலே நம்ம கேபிட்டலை காப்பாற்ற மாதிரி டெய்லியும் ட்ரேட் பண்ணலாம். டெய்லியும் உங்களோட செட்டப் கிடச்சா நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். 20 நாளில் 8 நாள் கிடைச்சாலுமே அதிகமான ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும். நம்ம டார்கெட் எது மட்டும் போகும் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம அழகாக நம்ம ஹோல்டிங் பண்ணி நம்ம சைக்கிள் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். மார்க்கெட் அதுக்கான ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். இது எல்லாமே நீங்கள் போக போக நீங்கள் லாஜிக்கல் நீங்கள் திங்க் பண்ண உங்களுக்கே ஒரு நிறைய ஐடியாஸ்லாம் வரும். நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஏகப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குது, நிறைய ஒரு கணக்கு இருக்குது. அதை நம்ம எல்லா கணக்குமே எடுத்துக்காமல் ஒரு சில கணக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே போதும். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதுவே உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதை விட உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.